ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு கட்டு கொத்தமல்லியை தொக்கு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வேறு மட்டும் எடுத்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி துணியில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் மிளகா வத்தல், ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, 6-7 மிளகா வத்தல் வறுத்து எடுத்துட்டு, புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, கல் உப்பு, புளி, மிளகா வத்தல் 3ஐயும் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு, நம்ம கொத்தமல்லி இலை காய வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பொடியும் சேர்த்து நல்லா விழுது பதமாக நல்லா அரைச்சி வச்சுட்டுணும். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. அதுக்கப்புறம் கடாயில் நிறைய எண்ணெய் வச்சு, நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எதுவும் வச்சுக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் இன்றைக்கி வச்சுட்டுருக்கேன். கடுகு, பெருங்காயம் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையை நல்லா போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தய பொடி இருக்குல்லையே, அதையும் மேலே சேர்த்துடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். எம்மியான தொக்கு இப்போ ரெடி. கொத்தமல்லி தொக்கு. இது தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.